பீகார் மாநிலத்தில் ரூபாய் 12 கோடி செலவில் மாநில அரசால் கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்துள்ளது. பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் உள்ள குர்சாகாந்தா மற்றும் சிக்கிடி பகுதிகளை இணைக்கும் வகையில் பக்ரா ஆற்றின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டது. ரூபாய் 12 கோடி செலவில் மாநில அரசால் இந்த பாலம் கட்டப்பட்டது. பாலம் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்ட போதிலும் பாலத்தின் அணுகு சாலைகள் அமைக்கப்படாததால் பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் இந்த புதிய பாலம் நேற்று திடீரென இடிந்து விழுந்தது. எனினும் இந்த விபத்தில் உயிரிழப்போ அல்லது யாருக்கும் காயமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. இதனிடையே நொடிப்பொழுதில் பாலம் இடிந்து ஆற்றில் விழும் பதைப்பதைக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. மும்பையில் உள்ள பெருநகர மாநகராட்சிக்கு இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மராட்டிய மாநிலம் மும்பை பெருநகர மாநகராட்சி தலைமையகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக இமெயில் ஒன்று வந்துள்ளது. அதில் தலைமையகம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படும் என்று மர்ம நபர் மிரட்டல் செய்தியை விடுத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து உடனடியாக மும்பை போலீசார் அந்த பகுதிக்கு சென்று தீவிர சோதனை செய்ததில் சந்தேகத்திற்குரிய எதுவும் கண்டறியப்படவில்லை. இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது. எனினும் இதுபற்றி தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவில் நிலவி வரும் கடும் வெப்ப அலையால் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட 550 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முஸ்லிம்களின் 5 கடமைகளில் ஒன்று சவுதி அரேபியாவில் உள்ள புனித மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். இதற்கிடையில் இந்த ஆண்டின் ஹஜ் யாத்திரைக்காக வெளிநாடுகளில் இருந்து 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மெக்காவில் குவிந்தனர். இதனால் மெக்கா நகரம் யாத்ரீகர்களால் நிரம்பி வழிந்தது. இந்நிலையில் சவுதி அரேபியாவில் நிலவி வரும் கடும் வெப்ப அலையால் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட 550 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் ஹைலக்கண்டி மாவட்டத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி காவல்துறை தெரிவித்துள்ளது. அசாமில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அசாமில் வெள்ள நிலைமை இன்னும் மோசமாக உள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் அசாம் மாநிலம் கரீம்கஞ்ச் படர்பூர் பகுதியில் தொடர் மழை காரணமாக நேற்று இரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளதாக கரீம்கஞ்ச் காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.